கடந்த சனிக்கிழமை 12ஆம் தேதி திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்துல 8 வயதான பாடசாலைக்கு போயிட்டு வந்த சிறுமி ஒரு கொடூரமான ஒரு நபரால் கடத்தப்பட்டு சீரழிக்கப்பட்ட ஒரு விஷயம் நான் வீடியோ இதுக்கு முதல்ல ஷேர் பண்ணியிருந்தேன். இது கடந்த சனிக்கிழமை 12ஆம் தேதி நடந்த விஷயம். இதுவரைக்குமே இந்த கொடூரமான சம்பவத்தை நடத்திய அந்த மர்ம நபர் யாருன்றது கண்டுபிடிக்கப்படலை. இதுக்குரிய ரீசன் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது இல்லையா. ஸோ இந்த ஃபுட்டேஜில் அந்த நபர் யாருன்றது தெளிவான விளக்கமான ஒரு ஃபேஸ் நமக்கு தெரியலை. ஸோ இதனால் போலீஸார் தேடுதலும் ரொம்பவே சிக்கலாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு சில வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்கப்பட்டிருக்குது. இந்த நபர், அதாவது இந்த மிருகத்தனமான நபர் வேறு கடைகளுக்கு பக்கத்தில் நின்று ட்ரெயினில் ஏறி போகிற இப்படியான ஒரு சில வீடியோ ஃபுட்டேஜும் கிடைச்சிருக்குது. இதில் தெளிவான முகத்தை காணக்கூடியா இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோவை போலீஸார் வெளியிட்டிருக்கிறாங்க. திருவள்ளூர் போலீஸார் வெளியிட்டிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன சொன்னால் இது 10 நாட்கள்கிட்ட ஆகுது, இன்னும் இந்த நபர் கைது செய்யப்படலை. இது போலீஸாருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ண ஒரு நபர் ஒரு சிறுமியை சீரழித்த ஒரு நபர் கைது செய்யப்படலைன்றது எல்லா சைட்ல இருந்து ஒரு ப்ரெஷரை கொண்டு வரும். ஸோ அதனால் இப்போ அவங்க தெரிவிச்ச விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நபரை எங்கேயாச்சும் கண்டா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை பற்றி ஏதாச்சும் தகவல் தெரிவிக்கிறவங்களுக்கு தொலைபேசி நம்பர் தந்திருக்கிறாங்க. அந்த தொலைபேசி நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், அல்லது முதலாவது கமெண்ட் செக்ஷனில் தாரேன், பின் பண்ணுறேன். இந்த நபரை பற்றிய இந்த விளக்கத்தை இந்த தொலைபேசி நம்பர், அதாவது திருவள்ளூர் போலீஸ் எஸ்பி ஆஃபீஸுக்கு தான் இந்த நம்பர் போகுது. நீங்கள் கால் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் போகும். ஸோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய், இது இந்தியா காசில் 5 லட்சம் ரூபாய் தரப்படும். இந்த காசை தாண்டி நான் சொல்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுமியை பாடசாலைக்கு போயிட்டு ஒரு சிறுமி, இது இப்போ நடந்த விஷயம் வருங்காலங்களில் நம்ம வீட்டில் இருக்கிற சிறுமிகளுக்கு நடக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கும் சொந்தக்காரங்களுக்குரிய சிறுமிகளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த பணம் என்ற ஒரு விஷயத்தை தாண்டி உங்களுக்கு ஒரு சன்மானமாக 5 லட்சம் ரூபாய் கிடைக்குது. இதை தாண்டி நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ண ஒருத்தனை நம்ம காட்டி கொடுக்கணும் இல்லையா. ஸோ இப்படியான விஷயம் இவனை பற்றிய தகவல் தெரிஞ்சால் நீங்கள் தவறாது இந்த நம்பருக்கு நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்க இந்த திருவள்ளூர் போலீஸாருடைய எஸ்பி ஆஃபீஸினுடைய இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் குறுஞ்செய்தியாவோ எப்படியோ தொடர்பு கொண்டு இவனை பற்றிய தகவல் தெரிகிறவங்க தெரியப்படுத்துங்க. இது முக்கியமான ஒரு விஷயம் வேண்டாம். போலீஸாருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைஞ்சிருக்குது. இது யார் இவன் எங்கே இருக்கிறார் என்ற விஷயமே தெரியாமல் இருக்குது. இன்னும் கைது செய்யப்படலை, ரொம்ப 10 நாட்களுக்கிட்ட ஆகுது. ஸோ அதனால் அப்படியான ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவுசெய்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதன் மூலம் ஒருவேளை இவனை பற்றிய நியூஸ் தெரிஞ்சவங்க எப்படி இதை சொல்றதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவனை பற்றிய தகவல் நீங்கள் தெரிவிக்கிற இடத்துல நீங்கள் யார், உங்களோட டீட்டெயில் என்ற விஷயம் வெளியில் வராதுன்ற ஒரு முக்கியமான தகவலை தெரிவிச்சுங்க என்று சொன்னால், நிறைய பேர் பயப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஏதாச்சும் ஒரு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லும்போது அந்த நபர் கைது செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகி வந்தால் நமக்கு பின்னால் ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமெல்லாம் யோசிப்பீங்களே. ஸோ அதனால் போலீஸார் இந்த ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. தயவுசெய்து இந்த இப்படியான கொடூரமான நபரை நம்ம காட்டி கொடுக்குற இடத்துல இதை மாதிரி பிரச்சனைகள் இன் ஃபியூச்சரில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்மளோட ஃபேமிலிக்கோ இப்படியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எப்பயாச்சும் யாராச்சும் இவனை கண்டிங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தை, இவனை பற்றிய தகவலில் தெரிவிங்க போலீஸாருக்கு. இது சம்மந்தப்பட்ட அடுத்த அப்டேட்டோட இன்னொரு வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.